இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனா ஒரு தடவை நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த தடவை டிஎம்கே ஒரு இடத்துலனாலும் வந்துருச்சுன்னா நான் மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. உறுதியா நம்புறேன், உறுதியா இந்த மக்கள் மீது இந்த தேர்தலில் ஒரு 30-35 நாட்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதியும் பரப்புரை செஞ்ச அடிப்படையில் களத்துல நின்று பார்த்தேங்கிற அடிப்படையில் இந்த தேர்தல் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இது நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தலா இருக்கும். திமுக இத்தனை விழுக்காடு பெறும், அதிமுக இத்தனை விழுக்காடு பெறும், பாஜக இத்தனை விழுக்காடு பெறும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில நம்ம வாக்கு வாங்குறோம். 4 முனை போட்டினே ஒத்துக்க மாட்டாங்க சகோதரா. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி நாம் தமிழர் கட்சியை அந்த 3வது இடத்துல வந்து வைப்பீங்க? அது ஒரு கட்சியா? கூட்டணியே இல்ல, யாருமே இல்ல, அவங்க தனியா இருக்காங்க, நீங்க எப்படி கொண்டு வந்து வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. 14 ஆண்டுகளா அந்த மக்களுக்காக போராடிக்கிட்டு வர ஒரு கட்சியை எவ்வளவு ஈஸியா ஜஸ்ட் லைக் தட்டா நீங்க உதாசீனப்படுத்துறதுங்கிறது. மற்றவை அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழ் போட உங்களுக்கு என்னடா வலிக்குது? உங்களுக்கு என்ன வலிக்குது? ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் போது போட்டி யாருக்குனா இருக்கலாம், பொட்டி வாக்கு பெட்டி இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னத்துக்கு தான் அப்படிங்கறத தொடர்ச்சியா சீமான் பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் பேசும்போது இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யாரெல்லாம் எகத்தாளமா நக்கல் செஞ்சாங்களோ அவர்களுக்கு சமகாலத்தில் கண் முன்பாக அப்பட்டமா நெற்றி போட்டுல அடிச்சது மாதிரி காலம் சொல்லுது. ஆமா, சீமான் போன தேர்தலில் சொன்னாரு, இந்த தேர்தலில் கமலஹாசன் அவர் பேசுறதுக்கு தான்ப்பா லாயக்கு, அவர் கூட இருக்க 4 பேரையும் வந்துட்டு அவரை மாதிரியே செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் கேக்குறேன். அண்ணன் சீமான் அண்ணன் பேசுறதுக்கு தான் லாயக்குன்னா அவராவது பேசுறதுக்காவது லாயக்கா இருக்கிறாருல்ல. இன்னைக்கு அவர் மாதிரி பேச அண்ணன் சீமான் அண்ணனை போல பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதி தமிழ்நாடு வேண்டாம் இந்தியாவில் 9 நாடுகளின் கண்களை விரலை விட்டு ஆட்டி எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் எங்கள் தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக வரலாற்றிற்கே, உலக பேரினத்திற்கே வந்து ஒரு அடையாளமா இருக்கிறார். அவர் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள். நீங்க இது போல சின்னத்தை புடுங்கிறது, எண்ணெயை விடுறது, அடக்குமுறை செய்வது, நாங்க ஒரு சின்னம் கேட்டா வேற ஒரு சின்னத்தை கொடுக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம் இல்லையா? வணக்கம் சகோதரா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நலமா இருக்கேன் மாதங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனா ஒரு தடவை நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த தடவை டிஎம்கே ஒரு இடத்துலனாலும் வந்துருச்சுன்னா நான் மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. உறுதியா நம்புறேன், உறுதியா இந்த மக்கள் மீது இந்த தேர்தலில் ஒரு 30-35 நாட்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதியும் பரப்புரை செஞ்ச அடிப்படையில் களத்துல நின்று பார்த்தேங்கிற அடிப்படையில் இந்த தேர்தல் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இது நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தலா இருக்கும். அதனால வந்து உறுதியா நான் அதை நம்புறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல நிறைய கருத்து கணிப்புல பெரிய பெரிய ஜாம்பவான்கள், திறனாய்வாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள், அரசியலை பத்தியே கரைச்சு கொடுத்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடவை 39+40 இடங்கள்லயுமே திமுக தான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எந்த தைரியத்தில் நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல, அதுதான் என்னன்னா, நீங்க அந்த கருத்து கணிப்பு அதையும் ஒரு செய்தியா சொல்ல நினைக்கிறேன். தொடர்ச்சியா கருத்துக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுக இத்தனை விழுக்காடு பெறும், அதிமுக இத்தனை விழுக்காடு பெறும், பாஜக இத்தனை விழுக்காடு பெறும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில நம்ம வாக்கு வாங்குறோம். 4 முனை போட்டினே ஒத்துக்க மாட்டாங்க சகோதரா. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி நாம் தமிழர் கட்சியை அந்த 3வது இடத்துல வந்து வைப்பீங்க? அது ஒரு கட்சியா? கூட்டணியே இல்ல, யாருமே இல்ல, அவங்க தனியா இருக்காங்க, நீங்க எப்படி கொண்டு வந்து வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. போட்டிங்கிறது 4 முனை போட்டி இல்லையா? 4 கட்சிகள் 40 தொகுதிகளிலும் போட்டியிடுறாங்க. அப்ப முறைப்படி வாக்கு வாங்குறோம் வாங்கல, அல்லது ஒரு சுழியம் விழுக்காடுனா கூட நாம் தமிழர் அந்த பெயர் வந்திருக்கணும். அது வரல. எங்களுக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த ஊடகம் வந்து ஒரு 4வது தூண்னு சொல்லக்கூடிய ஊடகம். முதல்ல ஊடகம் அப்படின்னா உண்மைக்கும் பொய்க்கும் ஊடாக புகுந்து அதுல உண்மை என்ன, பொய் என்ன, அகம் என்ன, புறம் என்ன, அதை அலசி ஆராய்ஞ்சு மக்களுக்கு அதை சொல்றதுதான் ஊடகம். ஆனா இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த 40 தொகுதிகள் பாருங்க, பெரிய வைத்தறிச்சல், கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு 14 ஆண்டுகளா அந்த மக்களுக்காக போராடிக்கிட்டு வர ஒரு கட்சியை எவ்வளவு ஈஸியா ஜஸ்ட் லைக் தட்டா நீங்க உதாசீனப்படுத்துறதுங்கிறது. மற்றவை அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழ் போட உங்களுக்கு என்னடா வலிக்குது? உங்களுக்கு என்ன வலிக்குது? உண்மையிலே என்னன்னா, அதுதான் இந்த ஆட்சி, இந்த அதிகாரம், ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வந்து பணத்திற்கான ஒரு இது வந்து ஒரு வியாபாரமா, ஒரு தொழிலா செய்யக்கூடிய ஒரு துறையா போயிடுச்சு. அந்த வகையில பெரிய வருத்தம். அந்த மற்றவைன்னு போடும்போது நாங்க அதை கூட பரப்புரையில சொன்னோம், மற்றவை யாரு அப்படின்னா எந்த குழப்பமும் வேண்டாம். தொடர்ச்சியா 14 ஆண்டுகளா இன அரசியலை பற்ற வைக்கின்ற நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் மற்றவை அப்படிங்கறத நாங்க
நாங்க தொடர்ச்சியா பரப்புரை செஞ்சோம். இந்த தேர்தல் வந்து உண்மையிலேயே சொல்றோம், நாங்க இது வரைக்கும் 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 2 உள்ளாட்சி தேர்தல் சொல்லி ஒரு 6 தேர்தலை கடந்து வந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் ஊதியம் கொடுக்கிற தேர்தலாக, சம்பளம் கொடுக்கிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்குங்கிறத நாங்க களத்துல பார்த்தோம். என்னோட இது என்னன்னா வந்து இந்த 24 தேர்தல் வந்து 26க்கான ஆரம்பம் தான். இந்த 24ல வர ரிசல்ட் வந்துட்டு 26க்கான ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அப்பா வாக்கு சதவீதத்துல கூட அது அதிகமாகாதுப்பா, இருக்கிறதோட கம்மி ஆயிரும், இருக்கிறதோட அதிகமா வர வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, அதுதான் போன தேர்தல் 21 சட்டமன்ற தேர்தலில் 1 கோடி வாக்குகள் இலக்கு அப்படிங்கிற பாதையில நாங்க பயணிச்சோம். அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 33 லட்சம் வாக்குகள், ₹1 கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எளிய பிள்ளைகளா வெறும் தத்துவத்தை மட்டும் நம்பி களத்துல மக்களோடு கரம் கோர்த்து, யாரோடும் கூட்டணி இல்லாமல், அதிகார பலம் இல்லாமல், பணபலம் படைபலம் எதுவுமே இல்லாம மக்களை நம்பி களத்துல எங்களுக்கு 33 லட்சம் வாக்குகளை இந்த மக்கள் தந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக இந்த 24 தேர்தல் என்பது நாங்கள் போன முறை வைத்த இலக்கை வெகு இலகுவாக ரொம்ப எளிமையா படக்கூடிய அந்த 1 கோடி வாக்குகள் என்பது இந்த தேர்தல் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா களம் வந்து அவ்வளவு எங்களுக்கு வந்து ஒரு பரந்துபட்ட களமா, சாதகமான களமா இருந்தது. திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு யார் சொன்னா அதிமுக சொன்னது. இல்ல எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி பாஜக சொன்னுச்சு. இல்ல அதிமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு திமுக சொன்னுச்சு. நாங்கள் பதிவு செய்கிறோம், போட்டி யாருக்கு இடையில வேணாலும் இருக்கலாம். ஆனா ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் போது போட்டி யாருக்கு வேணா இருக்கலாம், போட்டி வாக்கு பெட்டி இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு, மைக்கு சின்னத்துக்கு தான் அப்படிங்கறத பரவலாக என்னன்னா, நாங்க பரப்புரை போகும்போது வாக்கு கேட்டு வேட்பாளரோட வாகன பரப்புரையில போறோம், ஓட்டு கேட்டு போறோம்னா அவன் தன்னழிச்ச சின்ன சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, கல்லூரி பிள்ளைங்க, ஒரு முடிவெற்றவர், துணி துவைக்கிறவர், இந்த மாதிரி வெகுஜன மக்கள் எல்லாம் எங்களை பார்த்ததுமே கை அப்படி தூக்குறது, தூக்கி முறுக்குறது. அவன் முறுக்குற நமக்கு அவ்வளவு ஒரு உற்சாகம் வரும். புரியுதா உங்களுக்கு? என்கரேஜ். அப்ப இதெல்லாம் வந்து திமுக அதிமுக பொறுப்பாளர்கள் பாக்குறாங்க, என்னடா இவங்களுக்கு இவ்வளவு எழுச்சி, இவ்வளவு ஆதரவு. ஏன்னா இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக மக்கள் ஒரு பெரிய புரிதலுக்கு வந்திருக்கிறாங்க. இதுவரை நாம் வந்து சாதி, மதம், பணம் அப்படின்னு நின்னோம். நம்ம இல்லை, இனி நாம் நிற்க வேண்டியது தமிழன் என்ற இனமாக தான் நிக்கணும். அந்த வகையில யார் யாரையோ மாற்றம் நம்பணும், கமலஹாசன் நம்பினாங்களா இல்லையா? போன 2019 தேர்தலில் 3.8 விழுக்காடு வாக்கு வாங்கினாரு. முறைப்படி அந்த வாக்கு திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், மாற்றத்திற்கான நபர் மண்ணின் மகன் சீமான் அவருக்கு விழ வேண்டிய வாக்கு. அந்த வாக்கை வந்து டாஸ் லைட்டை காமிச்சாரு, கையை இப்படின்னாரு, என்னென்னமோ குரல் வித்தெல்லாம் காமிச்சாரு. காமிச்சு 3.8 விழுக்காடு வாங்கினாரு. நாங்க போன தேர்தலில் பரப்புரை செஞ்சோம், மக்கள்கிட்ட சொன்னோம், நீங்க கமலஹாசனை நம்பாதீங்க, என்னைக்கு இருந்தாலும் அறிவாலயத்து வாசல்ல போய் பொங்கச்சோறு புளியோதரைக்காக கமலஹாசன் நிக்கதான் போறாரு, அவர் மாற்றத்திற்கான மகன் இல்லைன்னு சொன்னோம். போன தேர்தலில் சொன்னோம், சத்தியத்தின் மகன் சீமான் சொன்ன வார்த்தை இந்த தேர்தலில் நடந்திருக்குது. அதை மக்கள் பாக்குறாங்க. தொடர்ச்சியா சீமான் பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் பேசும்போது இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யாரெல்லாம் எகத்தாளமா நக்கல் செஞ்சாங்களோ அவர்களுக்கு சமகாலத்தில் கண் முன்பாக அப்பட்டமா நெற்றி போட்டுல அடிச்சது மாதிரி காலம் சொல்லுது. ஆமா, சீமான் போன தேர்தலில் சொன்னாரு, இந்த தேர்தலில் கமலஹாசன் ஆஃப்டர் ஒரு ராஜ்யசபா சீட்டு இல்லையா, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போய் விலை போய்விட்டார் கமலஹாசன். இப்ப இந்த தேர்தலில் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான், மாற்றத்திற்கான மகன் கமலஹாசனோ அவனோ இவனோ எவனும் அல்ல, மாற்றத்திற்கான மகன் செந்தமலன் சீமான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டான். நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புவது என்னன்னா, போன தேர்தலில் 3.8 விழுக்காடு கமலஹாசனுக்கு விழுந்தது இல்லையா, இந்த தேர்தலில் யாருக்கு விழுந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு விழுந்திருக்கும்? அண்ணன் சீமானுக்கு விழுந்திருக்கும். 3.8 விழுக்காடு வாக்கு சிந்தாம செதறாம இந்த முறை அண்ணன் சீமானுக்கு விழுந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த 3.8 விழுக்காடு போன தேர்தலில் கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டவன் ஏன் போட்டான்னா, எனக்கு திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், நாம் தமிழரும் வேண்டாம், எனக்கு மாற்றத்தின் மகன் கமலஹாசன் சொல்லி நம்பி போட்டான். இந்த தேர்தல் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், கமலஹாசன் போய் கூப்புல திமுக உட்கார்ந்தாருங்கிறதுக்காக மானங்கட்டு போய் அவனும் போய் திமுக போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இவன் போன தேர்தலே போட்டிருப்பான், திமுக போட்டிருப்பான்ல. சரி, இன்னொரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்துட்டு வேட்பாளர்களை சரியா செலக்ட் பண்ணல, வேட்பாளர்கள் யாரும் சரியில்லைப்பா, அவங்க வந்துட்டு பரப்புரை பண்றதுல கூட சரியா பரப்புரை பண்ணல, மக்கள் இடத்துல அவங்க நல்லா ப்ரொஜெக்ட் ஆகல, இந்த இடத்துல இவர் தான் நிக்கிறாரு, இவர் தான் இங்க வராருன்னு சொல்லி அந்த மக்களுக்கே தெரியலப்பா, அந்த ஊருக்காரங்களுக்கே தெரியல, ஊர் ஸ்லாங்ல சொல்ல அந்த ஊருக்காரங்களுக்கே தெரியல, யாரு வரா போறானே தெரியல அப்படிங்கிற ஒரு பேச்சும் எல்லா ஊடகங்கள்லயும் போயிட்டு தான் இருக்கு. சில பேர் உட்கார்ந்து பேசுறாங்க, என் இடத்துல நிக்கிற யாருன்னு எனக்கு தெரியல, நாம் தமிழர் கட்சியில எப்படி நீங்க நாம் தமிழர் கட்சி வரும் அப்படின்னு பேசுறீங்கன்னு என்கிட்டயே சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்னன்னா, களத்துல ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு பேட்டரோ ஒரு பவுலரோ நிக்கிறாரு அப்படின்னா, அதை நம்ம
பாக்குற திரையில பாக்குறோம், நமக்கு சொல்லுவோம் ஐயோ இந்த பாலை இப்படி வீசி இருக்கலாம், ஏன் இந்த மாதிரி போட்டாரு, இந்த பாலை இந்த மாதிரி ஆடி இருக்கலாம், ஏன் இப்படி ஆடினாருன்னு சொல்லுவோம் இல்லையா? சொல்வது யாருக்கும் எளிது, களத்துல நின்னு விளையாடுற அவங்களுக்கு தான் அது தெரியும். அது போல களத்துல கையில காசு இல்லாம பிச்சை எடுத்து ஊரூரா போய் பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு ஒரு தத்துவத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இத்தனை தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்தி, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு களத்துல குஜராத்ல, ஊபியில, மேற்கு வங்காளத்துல எல்லாம் காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, நாங்க தான் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தோம். 60 ஆண்டு காலமா நாட்டு ஆண்ட காங்கிரஸ் கட்சியில வேட்பாளரை ஒழுங்கா தக்க வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்ல. பாத்தீங்களா இல்லையா? எத்தனை வேட்பாளர்கள் வந்து பிஜேபி கிட்ட விலை போறாங்க, காசு வாங்கிக்கிட்டு விலை போறாங்க, எங்களால நிக்க முடியாதுன்னு வாபஸ் வாங்குறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியினால தன்னுடைய வேட்பாளர்களை தக்க வச்சுக்க முடியல. அப்ப இப்படிப்பட்ட அரசியல் என்பது சூதுவாது நிறைந்தது, போட்டி பொறாமை நிறைந்தது, துரோகங்கள் நிறைந்தது. இந்த களத்துல நம்பிக்கையாக இறுதி வரை உறுதியாக களத்துல நின்னு நம்ம சொல்ற வேலையை செய்யறதுக்கு இந்த வேட்பாளர் சரியா இருப்பாரு அப்படிங்கறத இதுவரைக்கும் அண்ணன் சீமான் தேர்ந்தெடுத்த எந்த வேட்பாளரும் விலை போனதாகவோ பின்வாங்கியதாகவோ இதுவரைக்கும் வரலாறு இல்லை. 6 தேர்தலை பார்த்துட்டோம். அப்ப அவருக்கு தெரியும் யாரை நிப்பாட்டணும், யாருக்கு எப்போ வாய்ப்பு கொடுக்கணும், எந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இந்த இதுக்கு வந்து உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கால் மேல காலை போட்டுட்டு இது போல ஒரு யூடியூப் சேனல்ல மைக்க வச்சுக்கிட்டு அப்படி நிப்பாட்டிருக்கலாமே இப்படி நிப்பாட்டிருக்கலாமே பேசுற ஈர வெங்காயங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, அட விளக்கெண்ணைகளா, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்டமைச்சு நீங்க அடுத்த தேர்தலில் போட்டியிடுங்க. போட்டியிடும் போது உங்களுக்கு எந்த வழக்கெண்ணெய் வேட்பாளரை நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழக்கெண்ணைக்கே நீங்க வாய்ப்பு கொடுங்க. இப்படி அடுத்தவங்க பண்ற வேலையில வந்து நீங்க வந்து அறிவுரை சொல்வதற்கோ ஆலோசனை சொல்வதற்கோ உங்களை யாரும் நாங்கள் அழைக்கவில்லை. எனவே வாயை மூடிட்டுடுங்க அப்படிங்கிறது. இன்னொரு பேச்சு பேசிக்கிறாங்க. அவரோட பேச்சுக்கு தான் வந்துட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்க, அவர் பேச்சுல வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும், அவருக்கு ஓட்டெல்லாம் போட முடியாதுப்பா, அவர் பேசுறதுக்கு தான்ப்பா லாயக்கு, அவர் கூட இருக்க 4 பேரையும் வந்துட்டு அவரை மாதிரியே செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் கேக்குறேன். அண்ணன் சீமான் அண்ணன் பேசுறதுக்கு தான் லாயக்குன்னா அவராவது பேசுறதுக்காவது லாயக்கா இருக்கிறார்ல. இன்னைக்கு அவர் மாதிரி அண்ணன் சீமான் அண்ணனை போல பேசுவதற்கு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதி, தமிழ்நாடு வேண்டாம் இந்தியாவுல ஒட்டுமொத்த உலக வரலாற்று ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஃப் கோர்ஸ் மக்கள் ஒத்துக்கிட்டதுனால போன தேர்தல் 33 லட்சம் வாக்கு போட்டிருக்கா. இந்த தேர்தல் 1 கோடி ஓட்டு போட்டான். 1 கோடி ஓட்டு போட்டான். நான் சொல்றது சத்தியமான வார்த்தை. ஜூன் 4ஆம் தேதி பாருங்க. இவ்வளவு அடக்குமுறைக்கு மத்தியில, இவ்வளவு ஒடுக்குமுறைக்கு மத்தியில எண்ணெயை வேவி விட்டு தொடர்ச்சியா வந்து எங்க பிள்ளைங்க எல்லாம் வழக்கு போட்டு சின்னத்தை மாத்தி கொடுத்து சீமான் அவர்களோட சின்னத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு குளறுபடி நடந்தது. அடுத்து அவங்களுக்கு ஒரு செலக்ட் பண்ணி இந்த சின்னம் வரப்போது அந்த சின்னம் வரப்போதுன்னு கடைசி மைக்குன்னு ஒரு சின்னம் வந்தது. அது உலக அளவுல வந்துட்டு பரப்பிட்டாங்க மக்கள். இதுதான் மக்கள் மைக் சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்பிட்டாங்க. நீங்க பாருங்க, அது எங்களுடைய ஐடி விங். இந்தியாவிலேயே தி பெஸ்ட் ஐடி விங் யாருன்னு கேட்டா என்டிகே தான். எங்களுடைய ஐடி விங் வந்து அடிச்சோம்னா அடிக்கிற அடியில வந்து ட்ரெண்டிங், வேர்ல்டு ட்ரெண்டிங் ஆக்கிடுவோம் நாங்க. அது இருக்கட்டும். ஆனா அதை தாண்டி நீங்க பாருங்க, இது இப்ப என்னை போல இளைய பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், இந்த நாட்டுல இவ்வளவு சிக்கல் இருக்கு, லஞ்சம் ஊழல் தலை விரிச்சாடுது, ஆமா நம்ம இனமாக வந்து நம்ம வந்து ஒடுக்கப்படுறோம், இதெல்லாம் மாத்தணும்னு ஒரு கனவோட வந்து நமக்கான பாதை எது? அப்ப அரசியல் தான் நமக்கான பாதை. இதன் மூலமாக போய் அதிகாரத்தை பிடித்த சீமான் சொல்வதை போல அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. நீங்க அதிகாரத்துக்கே வர மாட்டீங்க. அப்ப அந்த அதிகாரத்தை அடைவதற்கான பாதை ஜனநாயக நாட்டுல, இறையாண்மை உள்ள நாட்டுல அரசியல் தான் பாதை அப்படின்னு நம்பி வர்ற என்னை மாதிரி பிள்ளைகளுக்கு இது போல சின்னத்தை புடுங்குவது, எண்ணெயை விடுவது, அமலாக்கத்துறையை விடுவது, இது போல காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இயல்பா என்ன தோணுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சாதாரண ஒரு இளைஞன், இந்த மண்ணை நேசிக்கிற ஒரு இளம் பிள்ளைக்கு என்ன தோணுன்னு நினைக்கிறீங்க? அப்ப இந்த பாதை சரி வராது. அப்ப அடுத்த பாதை நக்சல் பாரி மாதிரி, மாவோயிஸ்டுகள் மாதிரி, எங்கள் விடுதலை புலிகளை போல ஆயுதம் தான் இதற்கு சரியான தீர்வுன்னு சொல்லி எல்லோரும் ஆயுதத்தை தூக்கிவிட்டால், எங்கள் சியான் வீரப்பனை போல, எங்கள் தலைவன் பிரபாகரனை போல நாங்கள் ஆயுதத்தை தூக்கிட்டோம்னா இந்த நாடு நாடா இருக்கும் நினைக்கிறீங்களா? நாடா நினைக்கிறீங்களா? அப்ப வெறும் 9 பேரை வச்சுக்கிட்டு ஒரு கை துப்பாக்கியை வச்சுக்கிட்டு உலகத்தின் 9 வல்லாதிக்க நாடுகள் சண்டையிட்ட போதும் கூட தன் மக்களையே படையாக திரட்டி பயிற்சி கொடுத்து பலியாகி கிடந்த தமிழனை எல்லாம் புலியாக மாற்றி 9 நாடுகளின் கண்களை விரலை விட்டு ஆட்டி எங்கள் தலைவன் மேதகுவை பிரபாகரன் எங்கள் தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக வரலாற்றிற்கே, உலக பேரினத்திற்கே வந்து ஒரு அடையாளமா இருக்கிறார். அவர் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள். நீங்க இது போல சின்னத்தை புடுங்கிறது, எண்ணெயை விடுறது, அடக்குமுறை செய்வது, நாங்க ஒரு சின்னம் கேட்டா வேற ஒரு சின்னத்தை கொடுக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம் இல்லையா? இல்ல ஒரு விஷயம் வந்துட்டு மக்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும். இப்போ வரைக்குமே வந்துட்டு இங்க ஒரு குண்டு வெடிப்புப்பா, இவர் தான் தலைவர், இங்க ஒரு விஷயம் நடந்தது, இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்றது ஒரு தலைப்பு செய்தியோட அன்னைக்கே ஒரு விஷயம் முடிஞ்சிருது, அவங்களோட பேரெல்லாம் முடிஞ்சிருது. ஆனா மேதகு பிரபாகரன் அவர்களோட பேரை இன்னைக்கு சொன்னாலும் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. அவர் வழியில செல்ற சீமான், அவர் தான் என்னோட தலைவன், இவர் வழியில தான் நான் போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு சீமான் அவர்கள். அதை வந்து ஏன் கொச்சப்படுத்துறாங்க? அதையே திருப்பி தவறா பிரபாகரனை வச்சு இவர் சம்பாதிக்கிறாரு, பிரபாகரனை வச்சு நிறைய விஷயம்
விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு ஒண்ணும் தெரியாது, ஏன் அப்படி கொண்டுட்டு வராங்க? அதுதான் முதல்ல நீங்க சொன்ன அந்த கேள்வியை வந்து, ஏன் இவ்வளவு வரலாற்று இவ்வளவு பேர் வந்து ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்திற்கும் ஒவ்வொரு ஆளுமைகள் போராடிய போதும் கூட தலைவர் பிரபாகரன் அவர்களை மட்டும் இன்னமும் இந்த இன்னைக்கு வரைக்கும் ஒரு போட்டோ வால்பேப்பர் வச்சிருந்தாலே அவங்க பக்கத்துல வந்து நிக்க பயப்படுறாங்க. அதை தாண்டி இன்று வரைக்கும் உலகத்திற்குரிய பேரினங்கள் எல்லாம் தலைவன் பிரபாகரனை கொண்டாடுவதற்கு காரணம் என்னன்னா, மரத்தை கூட அறத்தின் வழியில் காட்டிய தலைவர். சண்டை போடுவதை கூட, சிங்களன் வந்து எங்கள் பிள்ளைகள் மீது, செஞ்சோலைகள் மீது, பொதுமக்கள் மீது குண்டு போட்ட போது கூட பதிலுக்கு நாங்களும் அது போல செய்வோம்னு இல்லாம அதுலயும் ஒரு அறம் இருக்கணும், சண்டை போடுறதுல ஒரு அறம் இருக்கணுங்கிற அடிப்படையில இல்லை நான் எங்களுடைய எதிரி சிங்கள ராணுவம் தானே ஒழிய பொதுமக்கள் அல்ல அப்படின்னு அந்த புரிதலோட சண்டையிட்டதுனாலதான் இன்று வரை உலக பேரினம் கொண்டாடுது. கடந்த காலத்தில் இவர்கள் எல்லாம் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் நின்று நம் தாயகத்திற்காக, தமிழீழத்திற்காக நமக்காக பேசுவார்கள், நமக்காக சண்டையிடுவார்கள்னு யாரையெல்லாம் உலக தமிழினம், குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழினம் யாரையெல்லாம் நம்பினார்களோ, நம்பியவர்கள் 2009 நம்ப வச்சு கழுத்தறுத்ததுனாலதான் அதற்கு பின்பாக இனி யாரையும் நம்புவதில்லை. இனி நம் வீட்டு பிள்ளை, நம் மண்ணின் மகன், நமக்காக தொண்டை தண்ணி வத்த கத்துகின்ற நம் பிள்ளை சீமானை நம்புவோம் அப்படின்னு இறுதி வாய்ப்பாக, கடைசி வாய்ப்பாக உலக தமிழினம், புலம்பெயர் தமிழினம் சீமானை நம்புகிறது. இதை வந்து இந்த மலினமான இந்த கொச்சைப்படுத்துற இதற்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய இன்னொரு கொஸ்டினுமே இருக்கு. எளிய பிள்ளைகள் பணம் வாங்குறா, எளிய பிள்ளைகள் அந்த பணத்தை வந்து எலெக்ஷன் கொடுத்துருக்கலாம்ல, எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது இப்போ பிரபாகரன பேர் சொல்லி பணம் சம்பாதிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சினா அந்த காசு கொடுத்துருக்கலாம்ல. நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. காசு இல்லாததுனால நாங்க கொடுக்காம இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அது தவறு. காசு இருந்தாலும் காசு கொடுப்பது தவறு அப்படிங்கிற சித்தாந்தம் கொண்டவங்க நாங்க. ஐயா தேவரையா சொல்றது போல, காசு கொடுப்பவன் பாவி, அதை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகின் ஐயா தேவரையா சொல்றது போல, எங்களுடைய சித்தாந்த ரீதியாக பணம் கொடுத்து உன்னுடைய வாக்கை வாங்குவது தவறு. காரணம், ஓட்டுங்கிறது வாக்குங்கிறது ஒரு பண்டம் அல்ல, அது ஒரு விற்பனை பொருள் அல்ல. அது ஜனநாயக நாட்டுல எனக்கு, என் இனத்திற்கு, என் வாழ்வாதாரத்திற்கு இந்த கட்சி சரியாக இருக்கும், இந்த வேட்பாளர் சரியாக இருப்பார்னு சொல்லி மக்கள் முடிவு செய்து வாக்களிக்க வேண்டும். அதுதான் சரியே ஒழிய அதை காசு கொடுத்து வாங்குவது திருட்டு திராவிட மாடல். அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். எனவே காசு பணம் எத்தனை கோடி இருந்தாலும் காசு கொடுத்து வாங்குவது எங்களோட உடன்பாடு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, மொட்டை அடிக்க போறது நான் கிடையாது, உறுதியாக மொட்டை நிறைய பேருக்கு நான் அடிச்சு விட போறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸ்டாலின் ஐயா மொட்டை அடிக்கணும், நாம உறுதியாக 40 தொகுதி வெல்ல போறது இல்ல. அப்ப வெண்டுட்டாங்கன்னா நான் மொட்டை அடிக்கிறேன். இப்போ பதிவு செய்யறேன். இந்த இவங்கள மாதிரி எச் ராஜா மாதிரி அது என் அட்மின் சொன்னாரு, அது அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு சொன்னாருங்கிற பேச்செல்லாம் இல்ல, உறுதியாக அடிக்கிறேன், அது மாற்று கருத்து இல்ல. ஆனால் 40 தொகுதிகளிலும் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி, இத்தனை ஆண்டு காலம் உழைத்த நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவை தந்திருக்கிறார்கள், தந்திருப்பார்கள். எனவே 40 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி வெல்லுது, பாராளுமன்றம் போகுது நாங்க நம்புறோம். அப்படி நடந்துருச்சுன்னா நானாவது போய் மொட்டை அடிக்கணும், ஸ்டாலின் ஐயா விக்க மட்டும் கழுத்து கீழே வச்சுட்டா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கணும். ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்துட்டு சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, அந்த பாட்டுல மைக்கு காமிச்சிட்டாரு, மைக்கு இதான் நம்மளோட தமிழர்கள் சின்னம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாரு. பாட்டு வரியிலேயும் வந்துட்டு கேம்பெயினுக்கு நான் வந்து அப்படிலாம் வருது. ஸோ சீமானுக்கு தான் முழுக்க வந்துட்டு இளைய தளபதி விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அண்ணன் விஜய் அண்ணன் எங்க ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து தீவிரமான விஜய் ரசிகன். நான் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் ரொம்ப தீவிரமான வெறியன். வீட்டில் படத்தை ஒட்டி வைக்கிறதுல இருந்து போக்கிரி படம் உட்பட பல படங்களுக்கு முதல் காட்சி போய் சட்டையெல்லாம் முடிச்சுட்டு போக்கிரி பங்கல்னா ஆன தம்பி தான் நான். என்னை வந்து அரசியல் படுத்தி இல்ல திரையில் பார்ப்பதை தாண்டி தரையில் நமக்கான தலைவன் பிரபாகரன் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ண கொடுத்தது அண்ணன் சீமான் அண்ணன். அப்ப என்னை போல பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். அதை தாண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமான் அண்ணனோடும் இப்போது அங்க இருக்கக்கூடிய வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் சில பேர் நமக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம். அப்ப நான் அவங்ககிட்ட சில செய்திகள் கேட்கும்போது என்னன்னா, அண்ணன் விஜய் அண்ணன் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அண்ணனுடைய ஒரு பேட்டி, ஒரு பேச்சை கூட தவற விட்டது இல்லை. அவர் கார்ல ஏறிட்டாரே, விஜய் அண்ணன் கார்ல ஏறிட்டாரே அண்ணன் சீமான் அண்ணனுடைய வீடியோஸை தான் பார்த்துக்கிட்டே போவாரு. அதுலயும் குறிப்பா நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். யாராவது ஒருத்தர் அண்ணன் விஜய் அண்ணனோட பேசும்போது பொதுவாகவே குறைவா தான் பேசுவாரு. அப்படி பேசும்போது அடிக்கடி அண்ணன் விஜய் அண்ணன் பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற அந்த வார்த்தையை இயல்பாவே எல்லாருக்குமே தெரியும். இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர், இது வந்து ரொம்ப அல்டிமேட், வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிறது. அதை அண்ணன் விஜய் அண்ணன் அவர்கள் இயல்பாக தன்னோடு தன் சக நடிகர்களோடு பேசும்போது பயன்படுத்துற அளவுக்கு, இதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அண்ணன் விஜய் அண்ணன் கவனிக்கிறார். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்பாக கூட முக்கியமான பொறுப்பாளர்களை அழைச்சு, முன்னாள் IAS அதிகாரிகள் எல்லாம் அழைச்சு இந்த தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணன் கேட்டிருக்கிறாரு. கேட்டதுல அவங்க ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க, இந்த கட்சி இவ்வளவு வரும்னு சொல்லும் போது குறிப்பாக விஜய் என்ன கேட்டது வந்து நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வரும், எத்தனை விழுக்காடு வாக்கு வாங்குவாங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்க சொல்றாங்க, இத்தனை விழுக்காடுன்னு சொல்லும் போது
அதுக்கு விஜய் அண்ணா சொன்னது வந்து இல்ல உங்களுடைய கணிப்பு வந்து தவறு. நான் தனிப்பட்ட முறையில் நான் கணிக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொல்வதை விட கூடுதல் விழுக்காடு வாக்குகளை பெறும், எலெக்ஷன் முடிவுல பாத்துக்கோன்னு சொல்லி ரெண்டு அவங்களுக்குள்ள வந்து பெட் கட்டி கிட்டதாக ஒரு இல்ல நிறைய ஊடகங்கள்ல டைட்டில் வைக்கிறாங்க, விஜய் சீமானுக்கு சப்போர்ட் செய்வாரா, விஜய் மறைமுகமாக சப்போர்ட் செய்யும் இளைய தளபதி அப்படிங்கிற டைட்டில்ஸ் எல்லாம் வாங்க. மறைமுகம் எல்லாம் கிடையாது, நேரடியாவே தலைவருக்கு. போன தேர்தல்ல அந்த சைக்கிள்ல போய் வந்து வாக்கு செலுத்தினாரு இல்லையா 21 தேர்தல்ல. அது ஒரு குறியீடு மாதிரி சிம்பாலிக்கா தன் ரசிகர்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தல் நீங்க பாருங்க, அந்த மைக்கு கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு சொன்னதை வந்து ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா பெரிய மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதனால வருகின்ற காலத்தில் இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு, இந்த சனாதனத்தை வீழ்த்துவதற்கு 14 ஆண்டுகளா நமக்கு முன்னத்தியரா நமக்கு சீனியரா இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அண்ணன் அவர்களை வந்து ஆதரிக்க வேண்டியது நடிகர் விஜய் அவருடைய இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தமிழனுடைய கடமையா நாங்க பாக்குறோம். ஏன்னா அவர் கட்சி பேர்ல வந்து திராவிடம் அப்படின்னு பேர் வரக்கூடாதுன்னு பேரு தேடி சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அதையும் திருப்பி அதுலயும் கூட வேற எதையும் ஜாயின் பண்ணாம எழுத்த மட்டும் மாத்தி திராவிடம் வரக்கூடாதுன்னு பேர் வச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது பேசிட்டோம். ஆனா என்னன்னா எங்களுக்கு இன்னொரு பெரிய வருத்தம், இன்னும் அண்ணன் களத்துக்குள்ள வரல, இப்பதான் அறிவிச்சிருக்கிறாரு, இப்ப ஏதோ மாநாடு போட போறதா சொல்றாங்க. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசுறது சரியா இருக்கும். எங்களுக்கு பெரிய வருத்தம், நான் உங்களை சொல்லல, குறிப்பா ஊடகங்கள் வந்து நாங்க 14 வருஷமா களத்துல நிக்கிறோம், எல்லா பிரச்சனையும் எங்க சொந்த பிரச்சனை நினைச்சு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், அது குறித்து கருத்து சொல்றோம், எந்த பிரச்சனை அது ஒரு கருத்து சொல்றோம், நாங்க ஒரு சித்தாந்தம் தெளிவா வச்சிருக்கிறோம், ஒரு பாதை சரியா வச்சிருக்கிறோம். எங்களை பற்றி பேசாத ஊடகங்கள், இந்த அச்சு ஊடகங்களோ காட்சி ஊடகங்களோ இன்னும் களத்துக்கு உள்ள வராத விஜயண்ணனை பத்தி நீங்க இவ்வளவு போக்கஸ் கொடுக்கிறது, இவ்வளவு வெளிச்சம் கொடுக்கிறது, இது வந்து ஒரு சக போட்டியாளரா எங்களுக்கு அது இருக்குமா இல்லையா? ஏன்னா அவர் ஒரு நடிகர் பத்தி பேசினா இப்போ சேனலோட மைண்ட் செட் என்ன இருக்கும் தெரியுமா, இன்னைக்கு இவரை பத்தி பேசினா அது ட்ரோல் ஆகும்பா, இன்னைக்கு இவரை பத்தி பேசினா அந்த இது வியூஸ் போகும், யாரா இருந்தாலும் சம்பாதிக்க தானே சார் பார்ப்பாங்க, அந்த வகையில கூட இருக்கலாம். அது தவறு தானே, சம்பாதிப்பதற்கு எத்தனையோ தொழில் இருக்கு இல்லையா? எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் உண்மையா இருக்க மாட்டாங்க, ஆனா இருக்கணும்ல. ஏன்னா அவங்களுக்கும் பிரஷர் இருக்கும்ல, இன்னைக்கு இது சம்பளம் வாங்குற முதலாளி என்ன சொல்றாங்க, நான் முதலாளிகள் தான் சொல்றேன். தயவு செய்து இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன், இது வந்து சம்பாதிப்பதற்கான ஒரு துறை அல்ல, நடந்ததை மக்கள் கிட்ட சொல்லணும், இனி நடக்க வேண்டியதை சொல்லணுமே ஒழிய இதை வைத்து எப்படி காசு பார்க்கறது, எப்படி வியூஸ் ஏத்துறது அப்படிங்கறதுல அது சரியானது இல்ல. இப்ப தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு, நாம் தமிழர் கட்சி நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாப் ஆஃப் பொசிஷனுக்கு நம்ம போயாச்சு, அதுக்கப்புறம் கூட்டணி எப்படி இருக்கும்? நம்ம அதுதான் 26 தேர்தலையும் நம்ம தனிச்சுதான் போட்டி, அது அண்ணன் தெளிவாக சொல்லி இருக்கிறாரு, எப்போதும் தனித்து போட்டி. ஏன்னா ஒரு நம்மளுடைய சித்தாந்தத்தோடு இன்னொருத்தரோட கூட்டணி சேர்ந்து அந்த வேலையை செய்ய முடியாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறோம். அதனால எப்போதும் தனித்து தான் போட்டி. மக்கள் இந்த வாக்கு விழுக்காடு கூடிக்கிட்டே வருது, 1.1 கொடுத்தாங்க, 3.7 கொடுத்தாங்க, அப்புறம் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 7.1 விழுக்காடு கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தலில் உறுதியாக வந்து அந்த 1 கோடி வாக்குகள் அப்படிங்கும்போது ஒரு 20-22 விழுக்காடுகளை உறுதியாக தாண்டுவோம். இனி அடுத்து 26 2 ஆண்டு காலம் இருக்கு. இதுவரை போட்ட உழைப்பை இன்னும் இரட்டிப்பாக்கி, இந்த தேர்தல் குறிப்பா ஒண்ணு சொல்லணும், நான் 40 தொகுதிக்கு போயிட்டு வந்தாங்கிற அடிப்படையில் இந்த தேர்தலை ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியின் தொண்டனும் ஒவ்வொரு சகோதரனும் அவ்வளவு உயிர் கொடுத்து வேலை பார்த்தாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது. இல்ல இந்த விட்டுறக்கூடாது, இந்த முறை வந்து 4 முனை போட்டி, பாஜகவை வீழ்த்தணும், கருவறுத்த காங்கிரஸை வீழ்த்தணும், இந்த திமுக அதிமுக திராவிடத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளருமே இதை வந்து ஒரு பெரிய சவாலா எடுத்துக்கிட்டு ரெட்டிப்பு மடங்கு வேலையை போட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். செஞ்சிருக்கிறோம், செஞ்சதுக்கான கூலி இந்த தேர்தலில் கண்டிப்பா கிடைக்கும் நாங்க நம்புறோம். ஏன்னா நடுவில் வந்துட்டு ஏடிஎம்கே தனியா இருக்கும்போது, கூட்டணி வைக்காத போது ஏடிஎம்கே வந்துட்டு நாம் தமிழர் கட்சியோட போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தது. இப்போ வந்து ஏடிஎம்கே ஒரு கூட்டணியில இருக்காங்க, அவங்க ஒரு தனியா ஒரு இதுல இருக்காங்க, செதறியும் இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்கான தலைவன் இல்லாம அந்த கட்சி செதறியும் இருக்கும். ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து ஏடிஎம்கே நாங்க உங்களோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு வந்தா சேர்த்துப்பாரான்னு? ஏன்னா இது நிறைய இடங்கள்ல கேட்கப்பட்ட கேள்வி, அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். வந்தா சேர்த்துக்கு வரா அப்படிங்கறது அண்ணன் தான் பதில் சொல்லணும். ஏன் சேர்த்துக்கல எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அவர் ஒரு தமிழர் தான், எடப்பாடி ஏத்தம். நாங்க மாற்று மொழி பேசுகின்றவர்களே நம்ம கட்சியில பொறுப்பாளராக இருக்காங்க, பேச்சாளராக இருக்காங்க, அதனால அது பிரச்சனை இல்லை. நம் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க, அம்மா நாமம் வாழ்கன்னு சொன்ன ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து இல்ல எங்கள் தலைவன் தேசிய தலைவன் மேதகவி பிரபாகரன் வாழ்க அப்படின்னு சொல்லி வந்தாருன்னா சேர்த்துக்கல எந்த பிரச்சனையும் இல்லை, சேர்த்துக்கலாம். இவ்வளவு நேரம் அழகா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் தெளிவா பதில் சொன்னீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சகோ, நன்றி.